அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம். அகத்துரை பாடல் ஒன்றுக்கு அபிநயம் பிடிக்கும்படி ஆயனர் பணித்ததும் நாவுக்கரசரின் திருவாரூர் தாண்டகத்தில் இருந்து ஒரு அருமையான பாடலை பழம்பஞ்சாரம் என்னும் பண்ணிலே அமைத்து சிவகாமி பாட ஆரம்பித்தாள். ஒரு கன்னிகை முதலில் இறைவனுடைய திருநாமத்தை கேட்கின்றாள். அப்பொழுது அவளுடைய உள்ளத்தில் அரும்பும் பக்தி பின்னர் படிப்படியாக வளர்ந்து பெரும் கனலாகி கொழுந்துவிட்டு எரிகின்றது. இந்த வரலாற்றை அற்புதமான முறையில் வர்ணிக்கும் அந்த திருப்பாடல், முன்னம் அவனுடைய நாமம் கேட்டேன், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னே அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெம்மான் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தில், தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. பாடலை ஒருமுறை முழுவதும் பாடிவிட்டு மீண்டும் ஆரம்பத்திலிருந்து அபிநயம் பிடிக்கத் தொடங்கினாள் சிவகாமி. அப்பொழுது பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த உலகம் தோன்றிய நாளில் இருந்து பெண் உள்ளத்தில் அரும்பி மலர்ந்த ஒரு உணர்ச்சியே. முதலில் இளம் கன்னிகையின் இதயத்தில் காதல் உதயமாகும் பொழுது அதன் பிறக்கும் நாணம், அது கலந்த இன்பப் பெருக்கை அவர்கள் கண் முன்னால் அவளுடைய ஆடலில் பார்த்தார்கள். அது வளர்ந்து வரும் ஆரம்ப தினங்களில் அவனுடைய பெயரை கேட்கும் பொழுதும், அவனுடைய இருப்பிடத்தை முதலிய வரலாறுகளை அறியும் பொழுதும், அவனுடைய குணாதிசயங்கள் வர்ணிக்கப்படும் பொழுதும், பெண்ணின் இதயத்தில் பொங்கி ததும்பும் ஆனந்த குதூகலத்தையும், அதனால் அவளுடைய உடலில் ஏற்படும் அதிசயமான மாறுதல்களையும் பிரத்யட்சமாக பார்த்தார்கள். நாளடைவில் அது முற்றும் பொழுது எப்படி சித்தப்பிரமையின் சுபாவத்தை எய்தி வித்து பிடித்தவராக்குகிறது என்பதையும், அந்த நிலையில் காதலுக்காகவும் காதலனுக்காகவும் பெண்ணானவள் எப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் செய்ய சித்தமாகி விடுகிறாள் என்பதையும் அவர்கள் கண்டார்கள். பெற்று வளர்த்த அன்னையும் அப்பனையும் விட்டுவிட்டு அவனுடன் புறப்படவும், அதற்கு தடையாக இருக்கும் சமூக ஆச்சாரங்களை எல்லாம் புறக்கணித்து ஒதுக்கவும், ஊராரின் நிந்தனைகளை எல்லாம் பொறுத்து கொள்ளவும் எவ்வாறு அந்த பெண்ணின் மனம் துணிகிறாள் என்பதையும் நேருக்கு நேராக அவர்கள் சிவகாமியின் ஆடலில் பார்த்தார்கள். வாக்கினால் விவரிக்க முடியாத மேற்சொன்ன உணர்ச்சிகளை எல்லாம், பெண் உள்ளத்தில் படிப்படியாக முதிர்ந்து வரும் காதல் அபூர்வ பாவங்களை எல்லாம் சிவகாமி அபிநயத்தில் காட்டி வந்த பொழுது சபையில் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இது சாமானிய மனித வர்க்கத்துக்குரியதல்ல, அண்ட பகிரண்டங்களுக்கெல்லாம் இறைவனாகிய எம்பெருமானுக்கே உரிய தெய்வீக கலை என்று தோன்றியது. அத்துடன் நின்றுவிடவில்லை, அது பரிபூர்ணம் அடைவதற்கு ஒருபடி மேலே போகவும் வேண்டி இருக்கிறது. காதலி தனக்காக இதிலெல்லாம் தியாகங்களை செய்ய சித்தமாயிருந்தும் அந்த தெய்வ காதலன் திருப்தி அடையவில்லை. மேலும் அவளை சோதனைக்கு உள்ளாக்க விரும்பி திடீரென்று ஒரு நாள் மறைந்து விடுகின்றான். இதனால் சோகக்கடலில் மூழ்கிய அவள் வெளி உலகையே அடியோடு மறந்து விடுகிறாள். தன்னையும் மறந்து விடுகிறாள். தன் பெயரை கூட மறந்து விடுகிறாள். உன் பெயர் என்ன என்று யாரேனும் கேட்டால் காதலனின் திருநாமத்தை சொல்லுகின்றாள். அத்தகைய மனநிலையில் மறுபடியும் அவன் முன்னால் தோன்றும் பொழுது அவள் தான் செய்யாத குற்றங்களுக்காக தன்னை மன்னித்து விடும்படி கோரி அவனுடைய திருப்பாதங்களில் பணிகிறாள். படிப்படியாக மேற்கூறிய உணர்ச்சிகளை எல்லாம் முகபாவத்திலும் கண்களின் தோற்றத்திலும் அங்கங்களின் அசைவிலும் சைகைகளும் கொண்டு வந்த சிவகாமி கடைசியில் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்ற அடியை பாடிவிட்டு கூப்பிய கரங்களுடன் அடியற்ற மரம் போல தரையில் விழுந்தாள். உடனே சபையில் ஹா ஹா என்ற குரல்கள் எழுந்தன. சிவகாமி என்று கூவிக்கொண்டு ஆயனர் எழுந்தார். எழுந்து அவள் இருந்த இடத்தை நோக்கி விரைந்து ஓடினார். அவரை பின்தொடர்ந்து மாமல்லரும் பரபரப்புடன் சென்றார். ஆயனர் சிவகாமி கிடந்த இடத்துக்கு அருகில் தரையில் உட்கார்ந்து கொண்டார். அவளுடைய அங்கங்களை எல்லாம் பதறின. அதை பார்த்த மாமல்லர், தரையில் உதிர்ந்து கிடக்கும் மென்மையான மலர்களை அடியார் ஒருவர் இறைவனுடைய அர்ச்சனைக்காக பொறுக்கும் பாவனையுடனேயே சிவகாமியை தன் இரு கரங்களிலும் மெதுவாக எடுத்து ஆயனரின் மடியின் மீது இருத்தினார். அதற்குள்ளாகவே அங்கிருந்தவர்களில் பலர் எழுந்து ஓடிவந்து அவர்கள் மூவரையும் சுற்றி கொண்டனர். சிலர் தண்ணீர் தண்ணீர் என்றனர், சிலர் விசிறி விசிறி என்றனர். வழியை விடுங்கள் என்று ஒரு குரல் கேட்டது. நாவுக்கரசர் பெருமான் தன் ஆசனத்தில் இருந்து எழுந்து சிவகாமிக்கு அருகில் வந்தார். ஆயனரின் மடியில் தலை வைத்து உணர்வின்றி படுத்திருக்கின்ற சிவகாமியின் முகத்தை அவர் கருணை ததும்பும் கண்களினால் பார்த்தார். தன் திருக்கரத்தில் கொண்டு வந்திருந்த திருநீற்றை அவளுடைய நெற்றியில் இட்டார். சற்று நேரம் அந்த மண்டபத்தில் ஊசி விழும் சத்தம் கூட கேட்கும்படியான மௌனம் குடிகொண்டது. காலை நேரத்தில் கருங்குவளின் இதழ் விழுவது போல் சிவகாமியின் கண்ணிமைகள் மெதுவாக திறந்தன. திறந்த கண்கள்
நாவுக்கரசரின் திருமுகத்தை தான் முதலில் தரிசித்தன. தந்தையின் மடியில் படுத்தபடியே சிவகாமி தன் இரு கரங்களையும் கூப்பி அந்த மகாபுருஷரை கும்பிட்டாள். நீ மகாராஜியே இருக்க வேண்டும் குழந்தாய் என்று வாகீச பெருமான் ஆசி கூறினார். அதை கேட்ட சிவகாமியின் பவள நிற இதழ்களில் புன்னகையின் ரேகை தோன்றியது. அது தாமரை மலர்கள் நிறைந்த தடாகத்தில் செவ்வாம்பல் பூத்து வெட்கத்தில் தயங்கி தயங்கி மலர்வது போல் இருந்தது. பின்னர் அவளுடைய கருவிழிகள் இரண்டும் எதையோ தேடுவதைப் போல் அங்கும் இங்கும் அலைந்து கடைசியில் குமார சக்கரவர்த்தியின் திருமுகத்தை பார்த்ததும் அங்கேயே தங்கிவிட்டன. அடிகள் எனக்கு கூறிய ஆசை மொழிகள் தங்கள் செவியில் விழுந்ததா என்று கண்கள் மலர மாமல்லரை கேட்டதுடன் அவருடைய குற்றங்களை எல்லாம் மறந்து மீண்டும் அவருடன் சிநேகமாக சித்தமாயிருப்பதையும் தெரியப்படுத்தின. மறுபடியும் நாவுக்கரசரின் திருக்குறள் கேட்கவே சிவகாமி பூரண சுய உணர்வு வந்தவளாய் சற்றென்று எழுந்து நின்றாள். இவ்வளவு பேருக்கு நடுவில் தான் மூர்ச்சையாகி விழுந்ததை எண்ண எண்ண அவளுக்கு பெரிதும் வெட்கமாக இருந்தது. வாகீசர் கூறினார், ஆயனரே, பரதக்கலையின் சிறப்பை குறித்து நான் படித்தும் கேட்டும் அறிந்திருக்கின்றேன். ஆனால் அதனுடைய பூரண மகிமையையும் இன்றுதான் அறிந்தேன். என்னுடைய வாக்கிலே வந்த பாடலில் இவ்வளவு அனுபவம் இவ்வளவு உணர்ச்சியும் உண்டு என்பதற்கு இதற்கு முன் நான் அறியவில்லை. தங்கள் குமாரியினால் பரத சாஸ்திரமே பெருமையடையப் போகிறது. உண்மையாகவே அது தெய்வக்கலையாகப் போகிறது. தில்லை பொன்னம்பலத்தில் திருநடனம் புரியும் இறைவனுக்கே அற்புதமாக வேண்டிய அற்புதமான கலை இது. இந்த விதமும் சுவாமிகளின் திருவாயிலிருந்து வெளியான அருள்மொழிகளை அனைவரும் ஆவலுடன் பருகி கொண்டிருந்த சமயத்தில் வீதியில் குதிரை ஒன்று விரைவாக வரும் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் மடத்தின் வாசலில் வந்து நின்றது. உடனே குமார சக்கரவர்த்தி வாசற்படியை நோக்கி சென்றார். வாகீசர் அங்கே சூழ்ந்து நின்றவர்களை பார்த்து நீங்களும் போகலாம் என்று சமிக்கையால் கூற எல்லோரும் தயக்கத்துடன் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மாமல்லர் வாயிற்படியின் அருகே நின்று ஏவலால் ஒருவனுடன் ஏதோ பேசிவிட்டு உள்ளே வந்தார். நாவுக்கரசரை நோக்கி கைகூப்பி, சுவாமி, மதுரையிலிருந்து தூதர்கள் ஏதோ அவசர செய்தியுடன் வந்திருக்கிறார்களாம். நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றார். அப்படியே குமார சக்கரவர்த்தி தந்தைக்கு செய்தி அனுப்பினால் அவருடைய அபிப்பிராயப்படியே நான் தென் தேசத்துக்கு யாத்திரை போவதாக தெரியப்படுத்த வேண்டும் என்றார். ஆகட்டும் சுவாமி என்று கூறிய மாமல்லர் ஆயனரை பார்த்து, சிற்பியாரே, துறைமுகம் போய் சேர்ந்ததும் சிவகாமியின் சௌக்கியத்தை பற்றி செய்தி அனுப்புங்கள். சில காரணங்களினால் நான் கொஞ்ச காலத்துக்கு காஞ்சியை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறது என்றார். இவ்விதம் பேசி வருகையில் அவர் அடிக்கடி சிவகாமியை நோக்கி அவளிடம் நயன பாஷையில் விடைபெற்றுக் கொள்ள விரும்பினார். ஆனால் சிவகாமியோ ஆயனரின் பின்னால் குலிந்ததனை நிமிராமல் நின்று கொண்டிருந்தாள். எனவே அவரிடம் சொல்லிக் கொள்ளாமலேயே மாமல்லர் புறப்பட வேண்டியதாயிற்று. போகும்பொழுது நாவுக்கரசு பெருமான் அங்கு இருப்பதை கூட அவர் மறந்து தட்டென்று அடி வைத்து சென்றது ஆத்திரம் கொண்ட அவருடைய மனநிலையை நன்கு பிரதிபலித்தது. சிறிது நேரத்திற்கெல்லாம் வாசலில் குதிரைகளின் காலடி சத்தமும் ரதத்தின் சக்கரங்கள் கடகடவென்று உருண்டோடும் சத்தமும் கேட்டன. சிவகாமிக்கு அப்பொழுது தன் உயிரானது தன்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் வெளியில் சென்று ரதத்தின் மேல் ஏறிக்கொண்டு செல்வது போல் தோன்றியது. நாவுக்கரசரிடம் முடிவாக விடை பெற்று கொண்டு ஆயனரும் சிவகாமியும் புறப்பட வேண்டிய நேரம் வந்த பொழுது பெருமாள் ஆயனருக்கு சமிக்கை செய்து அவரை பின்னால் நிறுத்தினார். முன்னால் சென்ற சிவகாமியின் காதில் விழாதபடி மெல்லிய குரலில் பின்வருமாறு கூறினார். ஆயனரே, புதல்விக்கு கிடைத்திருக்கும் கலை அற்புத கலை, தெய்வீக கலை. அதனாலேயே அவளை குறித்து என் மனதில் கவலையும் உண்டாகிறது. இத்தகைய அபூர்வமான மேதாவிலாசத்தை இறைவன் யாருக்கு அருளுகின்றாரோ அவர்கள் கடுமையான சோதனைகளுக்கு ஆளாவதும் உண்டு. உமக்குத்தான் தெரியுமே, இந்த எளியோனை ஆட்கொள்வதற்கு முன்னால் இறைவன் எத்தனை சோதனைகளுக்கெல்லாம் ஆளாக்கினார். சற்று முன்பு வரையில் ஆனந்த வெள்ளத்தில் ஆழியிருந்த ஆரியனர் மேற்கூறிய மொழிகளை கேட்டுவிட்டு தலையில் இடி விழுந்தவர் போல் பதறி, சுவாமி, என்ன சொல்லுகிறீர்கள்? மகா புருஷராகிய தாங்கள் எங்கே? அறியா பெண்ணாகிய சிவகாமி எங்கே? அவளுக்கு ஏன் சோதனைகள் வர வேண்டும்? தங்களுடைய திருவாக்கில் இப்படி வந்துவிட்டதே என்றார். ஆயனரே, இறைந்து பேச வேண்டாம். சிவகாமிக்கு இது தெரிய வேண்டியதில்லை. ஆனால் நீர் முன்ஜாகிரதையாக இருப்பது நன்மை. உனது குமாரிக்கு பார்க்கும் பொழுது அவளுக்கு ஏதோ பெரிய துக்கம் நேரிடப் போகிறது என்று என்னுடைய உள்ளம் சொல்லுகின்றது. ஆகா, இத்தகைய வருங்கால திருஷ்டியை இறைவன் எதற்காக எனக்கு அளித்தார் என்று கூறி வரும் பொழுதே நாவுக்கரசரின் கண்களில் கண்ணீர் மல்கிற்று. ஆனாலும் நீர் தைரியமாக இருக்க வேண்டும். இந்த உலகில்
பணி செய்து கிடப்பதே நம்முடைய கடன். நம்மை தாங்கும் கடன் கருணை வடிவான இறைவனுடையது. உமது பணியை செய்து கொண்டு நீர் நிம்மதியாக ஏறும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் மனம் கலங்க வேண்டாம். அன்பர்களுக்கு முதலில் எவ்வளவு துன்பங்கள் அளித்தாலும் முடிவில் இறைவன் ஆட்கொள்வார். இப்படி கூறிவிட்டு நாவுக்கரசர் பெருமான் மடத்துக்குள்ளே சென்றார். அன்று மாலை அந்த திருமணத்துக்குள்ளே பிரவேசித்த பொழுது உள்ளம் நிறைந்த குதூகலத்துடன் பிரவேசித்த ஆயன சிற்பி இப்பொழுது இதயத்தில் பெரியதொரு பாரத்துடன் வெளியேறினார். அபூர்வமான வேலைப்பாடுகளுடன் அவர் சிலை வடிவமாக்கி கொண்டிருந்த பெரியதொரு பாறாங்கல்லை தூக்கி அவருடைய இதயத்தின் மேலேயே யாரோ வைத்து விட்டது போல் இருந்தது அவருக்கு. கண்ணபிரான் இதற்கு முன் அத்தியாயத்தில் கூறியபடி இதயத்தில் பெரும் பாரத்துடன் மடத்தில் வாசல் பக்கம் வந்த ஆயனர் தம் உள்நை நிலையை வெளிக்கு காட்டிக்கொள்ளாமல் உள்ளுக்குள்ளேயே சமாளித்து கொண்டு சிவகாமியை பார்த்து, குழந்தாய், இப்பொழுதே நாம் ஊருக்கு திரும்பி விடலாமல்லவா என்று கேட்டார். கமலியை பார்த்துவிட்டு காலையில் போகலாம் அப்பா என்று சிவகாமி மறுமொழி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே கடகடவென்று சத்தத்துடன் இரட்டை குதிரை பூட்டிய ரதம் ஒன்று அங்கே வந்தது. அதை ஓட்டி வந்த சாரதி ரதத்தின் முன்தட்டில் இருந்து குதித்து வந்து மடத்து வாயிலில் ஆயனரும் சிவகாமியும் நின்று கொண்டிருந்த இடத்தை அடைந்தான். அவன் நல்ல திடகாத்திரமுடைய தேகமுடையவன். பிராயம் 25 இருக்கும். ஐயா, இங்கே மாமல்லபுரத்து ஆயன சிற்பியாரும் அவருடைய மகள் சிவகாமி அம்மையாரும் வந்திருக்கிறார்கள் அம்மை, நீங்கள் கண்டதுண்டா என்றவன் கேட்டான். ஓ, கண்ணபிரானா, எங்களை யார் என்று தெரியவில்லையா உனக்கு என்றார் ஆயனர். அதுதானே தெரியவில்லை. இந்த சப்பை மூக்கையும் இந்த காரியம் எங்கே பார்த்திருக்கிறேன், நினைவுக்கு வரவில்லையே என்ற கண்ணபிரான் தன் தலையில் ஒரு குட்டு குட்டி கொண்டு யோசித்தான். என் அப்பனே, மண்டையை உடைத்து கொண்டு எங்கள் மேல் பழியை போடாதே. கமலி அப்புறம் எங்களை லேசில் விடமாட்டாள். நீ தேடி வந்த ஆயன சிற்பியும் சிவகாமியும் நாங்கள்தான் என்றார் ஆயனர். அடாடா, இதை முன்னையே சொல்லி இருக்கக்கூடாதா? எனக்கும் சந்தேகமாய் இருந்தது. ஆனால் கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்று கும்பகர்ணனுக்கு ஜாம்பவான் சொன்ன பிரகாரம் இருக்கட்டும். அப்படியென்றால் நீங்கள் தான் ஆயன சிற்பியாரும் அவருடைய மகள் சிவகாமியும் ஆக்கும். ஆயனில் உங்களில் ஆயன சிற்பி யார், அவருடைய மகள் யார் என்று விகடகவியான அந்த ரதசாரதி கேட்டுவிட்டு அந்தி மங்கிய மலிச்சத்தில் அந்த இருவரின் முகங்களையும் மாற்றி மாறி உத்து பார்த்தான். சிவகாமி கலகலவென்று நகைத்துவிட்டு, அண்ணா, நான் தான் சிவகாமி. இவர் என் அப்பா. நாம் நிற்பது பூலோகம், மேலே இருப்பது ஆகாசம். உங்கள் பெயர் கண்ணபிரான், என் அக்கா கமலி. இப்பொழுது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து விட்டதா? அக்கா சௌக்கியமா? இன்று ராத்திரி உங்கள் வீட்டுக்கு வருவதாக எண்ணி இருந்தோம் என்றாள். ஓஹோ, அப்படியா? கும்பிடு போன தெய்வம் விழுந்தடித்து குறுக்கே ஓடி வந்த கதையாக அல்லவா இருக்கிறது. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவதாக இருக்கிறீர்களா? ஆம். வரலாமா கூடாதா? ஒரு விதமாக யோசித்தால் வரலாம், இன்னொரு விதமாக யோசித்தால் வரக்கூடாது. அப்பா, நாம் ஊருக்கே போய்விடலாம், வாருங்கள் என்று கோபக்குரலில் சிவகாமி கூறினாள். அம்மா தாயே, அப்படி சொல்லக்கூடாது. கட்டாயம் வர வேண்டும். நான் இன்றைக்கு வீட்டை விட்டு கிளம்பிய பொழுது கமலி என்ன சொன்னாள் தெரியுமா? தோபார், இன்றைக்கு நாவுக்கரசர் மடாலயத்துக்கு ஆயன சிற்பியார் வருகிறாராம். அவருடன் என்னுடைய தோழி சிவகாமி வந்தாலும் வருவாள். 2 பேரையும் அழைத்து கொண்டுதான் ராத்திரி நீ வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என்றாள். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அவர்கள் பெரிய மனுஷாள் கமலி. நம்மை போன்ற ஏழைகளின் வீட்டுக்கு வருவார்களா? வந்தால்தான் திரும்பி போவார்களா என்றேன். அதற்கு கமலி, நான் சாக கிடைக்கின்றேன் என்று சொல்லி அழைத்து கொண்டு வா என்றாள். அடடா, கமலிக்கு ஏதாவது உடம்பு அசௌக்கியமா என்ன? ஆயனர் கவலையுடன் கேட்டார். ஆமையா, 1 வருஷமாக கவலை அவளுடைய தோழியை பார்க்காமல் கவலைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிராணனை விட்டு கொண்டிருக்கிறாள். 3/4 பிராணன் ஏற்கனவே போய்விட்டு மீதியும் போவதற்கு நீங்கள் வந்தால் நல்லது. அப்படியானால் உடனே கிளம்பலாம். அதற்குள்ளே இங்கே ஜனக்கூட்டம் கூடிவிட்டதே என்றாள் சிவகாமி. உண்மையில் அங்கே கூட்டம்தான் கூடிவிட்டது. நகரத்தில் அத்தனை நெருக்கடியான பகுதியில் ஆயனரும் சிவகாமியும் அரண்மனை ரதசாரதியுடன் பேசிக்கொண்டிருக்கும் காட்சி ஜனக்கூட்டத்தை கவர்ந்திழுத்ததில் ஆச்சரியம் என்ன? ஆயனரையும் சிவகாமியையும் கண்ணபிரான் தான் கொண்டு வந்திருந்த ரதத்தில் ஏறிக்கொள்ளும்படி செய்தான். காஞ்சி மாநகரின் விசாலமான தேரோடும் வீதிகளில் 2 குதிரை பூட்டிய அந்த அழகிய அரண்மனை ரதம் பல்லவ ராஜ்யத்தின் சிறந்த ரதசாரதியினால் ஓட்டப்பட்டு விரைந்து சென்று கொண்டிருந்தது. ரதம் போய்க் கொண்டிருக்கையில் சிவகாமி, அண்ணா, உங்கள் வீட்டுக்கு வருகிறோம் என்று நான் சொன்னதற்கு இன்னொரு விதத்தில் யோசித்தால் வரக்கூடாது என்று சொன்னீர்களே, என்ன அது என்று கேட்டாள்.
தங்கச்சி, மடத்திலிருந்து குமார சக்கரவர்த்தியை அழைத்து கொண்டு போனேன் அல்லவா? அரண்மனை வாசலில் அவர் இறங்கியதும் என்னை பார்த்து, கண்ணா, ரதத்தை ஓட்டிக்கொண்டு மடத்துக்கு போ. அங்கே ஆயனரும் அவருடைய மகளும் இருப்பார்கள். அவர்களை ரதத்திலேயே ஏற்றி கொண்டு போய் மாமல்லபுரத்தில் விட்டுவிட்டு வா. அவர்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்காதே என்று கட்டளையிட்டு விட்டார். குமார சக்கரவர்த்தி அவ்விடம் கட்டளையிட்டிருக்கும் பொழுது நான் வீட்டுக்கு அழைத்து போகலாமா என்று யோசித்தேன் என்றான் கண்ணபிரான். சுற்றி வளைத்து பேடியை போடாமல் உங்களால் ஒன்றுமே சொல்ல முடியாதே என்று சொன்னாள் சிவகாமி. முடியாது தங்கச்சி, முடியாது. அதற்கு காரணமும் உண்டு. முன்னொரு காலத்தில் நான் சின்ன குழந்தையாக இருந்த பொழுது, அண்ணா அண்ணா நிறுத்துங்கள் நிறுத்துங்கள், நான் அதை கேட்கவில்லை. அவசரமாக குமார சக்கரவர்த்தி மடத்தில் இருந்து போனாரே, ஏதாவது விசேஷமான செய்தி உண்டா என்று தான் கேட்டேன். மதுரையிலிருந்து தூதுவர்கள் வந்திருக்கிறார்கள். மதுரையிலிருந்து தூதுவர்கள் என்றதும் சிவகாமிக்கு முன் கேள்விப்பட்ட திருமண தூது விஷயம் ஞாபகத்திற்கு வந்துவிட்டது. எனவே தூதர்கள் என்ன செய்தி கொண்டு வந்தார்கள் என்று கவலை தொனித்த குரலில் கேட்டாள். அது மாதிரி ராஜாங்க விஷயங்களை எல்லாம் நான் கவனிக்குவதில்லை தங்கச்சி என்றான். அதை கேட்ட ஆயனர், ரொம்ப நல்ல காரியம் தம்பி. அரண்மனை சேவகத்தில் வெகு ஜாகிரதையாகத்தானே இருக்க வேண்டும். நமக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை காதிலே போட்டுக்கொள்ளவே கூடாது என்றார். அப்பொழுது ரதம் தெற்கு ராஜ வீதியில் அரண்மனையின் முன் வாசலை தாண்டி போய் கொண்டிருந்தது. வீதியின் ஒரு பக்கத்தை முழுவதும் வியாபித்திருந்த அரண்மனையின் வெளி மதிலையும் முன் வாசல் கோபுரத்தையும் அது காவல் புரிந்த வீரர்களையும் உள்ளே தெரிந்த நெடிய பெரிய தாவள்யமான சுவர்களையும் படிப்படியாக பின்னால் உயர்ந்து கொண்டே போன உப்பரிகை மாடங்களையும் சிவகாமி பார்த்தாள். தன்னையும் தன்னுடைய இதயத்தை கவர்ந்துமான குமாரரையும் பிரித்து கொண்டு இத்தனை மதில் சுவர்களும் மாடக்கூடங்களும் தடையாக நிற்கின்றன என்பதை எண்ணி ஒரு நெடிய பெருமூச்சு விட்டாள். காஞ்சிமா நகரில் சக்கரவர்த்தியின் பிரதான அரண்மனைக்கு பின்புறத்தில் விஸ்தாரமாக பூந்தோட்டம் இருந்தது. பூந்தோட்டத்தின் பின்புற மதிர்ச்சூர்களை ஒட்டி சிற்சில கட்டிடங்கள் இருந்தன. அவற்றில் சில குதிரலாயங்கள், சில ரதங்கள் நிறுத்தப்படும் கொட்டடிகள், மற்றவை ரதசாரதிகளும் தோட்டக்காரர்களும் வசிக்கின்ற வீடுகள். அந்த வீடுகளில் ஒன்றுக்கு முன்னால் கண்ணபிரான் ஓட்டி கொண்டு வந்த ரதம் நின்றது. அதன் சத்தத்தை கேட்டு உள்ளே இருந்து ஒரு பெண் குதூகலமாக குதித்து கொண்டு ஓடி வந்தாள். கமலி, யாரை அழைத்து வந்திருக்கிறேன் என்று பார் என்று சொல்லிக்கொண்டே கண்ணபிரான் ரதத்தில் இருந்து குதித்தான். அதே சமயத்தில் ரதத்திலிருந்து சிவகாமி இறங்குவதை பார்த்த கமலி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து வந்து சிவகாமியை ஆர்வத்துடன் கட்டி கொண்டாள். அப்பொழுது வீட்டுக்கு உள்ளே இருந்து ஒரு பெரியவர் வந்தார். அப்பா, யார் வந்திருக்கிறார் பாருங்கள் என்றார் கண்ணபிரான். அந்த பெரியவர் உற்று பார்த்துவிட்டு, வாருங்கள் ஐயா என்று சொல்லிக்கொண்டு ஆயனருக்கு அருகில் சென்றார். பெரியவரும் ஆயனரும் பேசிக்கொண்டே வீட்டு திண்ணையில் அமர்ந்தனர். கமலியும் சிவகாமியும் உள்ளே நுழைந்தனர். சிவகாமியும் அவளும் குழந்தை பிராயத்தில் இருந்த தோழிகள். ஆயனர் காஞ்சியில் இருந்த காலத்தில் அவருடைய வீட்டுக்கு அடுத்த வீட்டில் கமலியின் பெற்றோர்கள் வசித்து வந்தனர். சிவகாமி குழந்தையாய் இருந்த பொழுதே அவளை காட்டிலும் 1.5 வயது மூத்தவளான கமலி சிவகாமியை தன் மடியில் வைத்து கொண்டு தங்கச்சி என்று அருமையாக அழைத்துதான் சீராட்டுவாள். குழந்தை சிவகாமியும் அக்கா அக்கா என்று மழலை சொல்லில் குழறுவாள். இவ்வாறு ஆரம்பித்த அந்த குழந்தைகளின் சிநேகம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. ஆயனர் காட்டுக்குள்ளே சென்று வீடு கட்டி கொண்டு வசிக்கத் தொடங்கிய பிறகு கமலி அடிக்கடி அங்கு வந்து மாதக்கணக்கில் தங்கியிருப்பாள். சிவகாமி ஆட்டம் பயிலும் பொழுதெல்லாம் கமலி அவளிடமிருந்து இமை கொட்டாமல் அதை பார்த்து கொண்டிருப்பாள். அவளுடைய ஆட்டத்திறமையை பாராட்டுவாள். என் தங்கச்சிக்கு ஈடு இணை 16 லோகத்திலும் கிடையாது என்பாள். ஆயனருக்கு அடுத்தபடியாக சிவகாமிக்கு ஆட்டக்கலையில் ஊக்கமளித்தவள் கமலி என்றுதான் சொல்ல வேண்டும். கமலியின் தகப்பனார் காஞ்சியில் பெயர் பெற்ற குதிரை வியாபாரி. அரேபியா முதலியான வெளி தேசங்களிலிருந்து குதிரைகளை தருவிப்பார். மாமல்லபுரத்து துறைமுகத்தில் கப்பலில் வந்து குதிரைகள் இறங்கும். அவற்றை காஞ்சிக்கு கொண்டு வருவார். முதலில் அரண்மனை குதிரையில் ஆயத்தில் தலைவரும் சைனியத்தின் குதிரைப்படை தலைவரும் வந்து புதிதாக தெரிவிக்கப்பட்டவர்களை பார்ப்பார்கள். அதில் தங்களுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொண்டது போக மற்றவற்றை தான் பொது ஜனங்களுக்கு விற்கலாம். இதன் காரணமாக அரண்மனை குதிரையில் ஆயத்தின் தலைவர் அடிக்கடி கமலியின் தந்தையை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு வருவதுண்டு. சில சமயம் அவருடன் அவருடைய மகனும் வருவான். அந்த மாலிமனின் பெயர்தான் கண்ணபிரான்.
தந்தைமார்கள் இருவரும் குதிரை பரிவர்த்தனை விஷயமாக பேசிக்கொண்டிருக்கையில் மகனுக்கும் மகளுக்கும் இடையே இதய பரிவர்த்தனை நடந்து கொண்டிருந்தது. இரு குடும்பத்தாருக்கும் விஷயம் தெரிந்த பொழுது கண்ணபிரானுக்கும் கமலிக்கும் கல்யாணம் செய்து வைத்தார்கள். இது நடந்து 1.5 வருடம் ஆயிற்று. இந்த 1.5 வருடமும் சிவகாமியும் கமலியும் சந்திக்கவில்லை என்றாலும் ஒருவரை ஒருவர் நினைக்காத நாள் கிடையாது. இரவு உணவு அருந்திய பின்னர் ஆயனரும் அரண்மனையின் அஸ்வபாலரும் வாசல் திண்ணையில் காற்றோட்டமாக படித்துக்கொண்டு யுத்த நிலைமையை பற்றி பேசத் தொடங்கினர். வீட்டுக்குள் அரண்மனை பூந்தோட்டத்தை அடுத்திருந்த சிவகாமியின் கமலியும் பேசிக்கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் யுத்தத்தை பற்றி பேசவில்லை. கமலியின் இல்வாழ்க்கையும் அவள் சம்பாஷணையில் முக்கியமான விஷயமாக இருந்தது. இடையிடையே கலீர் கலீர் என்று அவர்கள் குதூகலமாக சிரிக்கும் சத்தமும் கேட்டது. இரவு 1.5 ஜாமத்துக்கு மேல் ஆனபொழுது வாசல் திண்ணையில் இருந்து ஆயனர், அம்மா சிவகாமி, உதயத்திற்கு முன் நாம் புறப்பட வேண்டும், பேசியது போதும், தூங்கு என்றார். கமலியும் சிவகாமியும் உடனே கண்களை மூடிக்கொண்டு தூங்குவதற்கு பிரயத்தனம் செய்தனர். சிறிது நேரமானதும் சிவகாமி தூங்கிவிட்டதாக எண்ணிக்கொண்டே கமலி சத்தம் செய்யாமல் எழுந்து அந்த அறையின் ஒரு பக்கத்து கதவை திறந்து கொண்டு அடுத்த அறைக்குள் சென்றாள். சிவகாமி கண்களை மூடிக்கொண்டிருந்தாளே தவிர உண்மையில் தூங்கவில்லை. அவளுடைய உள்ளத்தில் எத்தனையோ எண்ணங்கள் அலைமேல் அலையாக தோன்றிக்கொண்டே இருந்தன. கமலிக்கு கண்ணபிரான் மேல் காதல் உண்டான நாளிலிருந்து அவள் தன்னுடைய அந்தரங்கத்தை எல்லாம் சிவகாமியிடம் அடிக்கடி சொல்வதுண்டு. ஆரம்பத்திலிருந்தே கமலியில் காதல் ஆனந்தமாக இருந்தது. எந்தவித துக்கமோ வேதனையோ அவள் மனதில் ஏற்பட்டதே இல்லை. அந்த நாட்களில் அவளுடைய பேச்சு ஒரே குதூகலமாகவும் எக்களிப்பாகவுமே இருந்து வந்தது. கல்யாணத்திற்கு பிறகு அந்த தம்பதிகளின் இல்வாழ்க்கையும் அவ்விதமே குதூகலமாய் இருக்கிறது என்பதை அவள் தெரிந்து கொண்டாள். ஆனால் தன்னுடைய காதல் மட்டும் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக இருக்க வேண்டும்? அதில் ஏன் இத்தனை வேதனை? ஏன் இத்தனை ஆத்திரம்? ஏன் இத்தனை கோபதாபம்? கமலியின் குதூகலமான காதலுக்கும் தன்னுடைய வேதனைமயமான காதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை எண்ணி பார்க்க தனக்கு தகுதியில்லாத இடத்தில் அதை செலுத்திய போதுதான் தன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் அதுதான் காரணம் என்று சிவகாமிக்கு தோன்றியது. அவளோ பெரிய சாம்ராஜ்யத்தின் சிம்மாதத்துக்கு உரியவன். தானோ கல்லில் ஒளியினால் வேலை செய்யும் சாதாரண சிற்பியின் மகள். அவருடைய காதலுக்கு நாம் ஆசைப்படுவது பெரிய பிசகுதான். ஆனால் இந்த பிசகுக்கு காரணம் யார்? இந்த ஏழை சிற்பியின் மகளை தேடிக்கொண்டு அவர்தானே வந்தார். ஒரு கவலையுமின்றி காட்டில் துள்ளி விளையாடும் மானை போல் குதூகலமாக ஆடி பாடிக்கொண்டிருந்த அபலை பெண்ணின் உள்ளத்தில் அவர்தானே ஆசையை மூட்டினார். ஆகா, அந்த ஆசையாவது இப்போது இப்படி பெரு நெருப்பாக மூண்டுவிட்டதே, உடம்பையும் உள்ளத்தையும் இப்படி தகிக்கின்றதே. சற்று நேரம் புரண்டு புரண்டு பார்த்தும் தூக்கம் வராமல் போகவே சிவகாமி படுக்கையை விட்டு எழுந்தாள். அந்த அறையின் பின்பக்கச் சுவரிலிருந்து பலகனியின் மாடத்தில் போய் உட்கார்ந்தாள். அவள் எதிர்பார்த்தபடியே பலகலியின் வழியாக பங்குனி மாதத்து இளம் தென்றல் ஜிலுஜிலுவென்று வந்து கொண்டு இருந்தது. அது சும்மா வரவில்லை. அரண்மனை பூந்தோட்டில் இருந்த செண்பக மலர்களில் நுழைந்தும் மல்லிகைச் செடிகளின் மீது தவழ்ந்தும் அந்த மலர்களின் இன்ப நறுமணத்தையும் அளவிக்கொண்டு வந்தது. அப்படி செண்பகமும் மல்லிகையும் கலந்து உண்டான சுகந்தமானது சிவகாமியின் உள்ளத்தில் தெளிவில்லாத பழைய ஞாபகங்களை உண்டாக்கியது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் ஜன்மாந்திரங்களில் இதே விதமான நறுமணத்தை அவள் நுகர்ந்து பார்த்தது போலவும் அந்த காலங்களிலும் இதே விதமான இன்ப வேதனை அவள் மனதில் குடிகொண்டிருந்தது போலவும் பல நினைவுகள் அவளுக்கு உண்டாயின. அன்பை கவர்ந்த உள்ளத்தை கொண்டவனுக்கு சமீபத்தில் இருந்தும் அவனை பார்க்க முடியாது இருப்பது போலவும் இருவருக்கும் இடையில் இன்னதென்று தெரியாத இடையூறுகள் முளைத்து பெரிய கரிய நிழல் உருவங்கள் தடுத்து நிற்பது போலவும் மனதில் பிரம்மைகள் உண்டாயின.